Everybody, my name is Vincent Anthony Pankras. I am working in Abu Dhabi as a senior instrument and control engineer. Okay, I just want to have a discussion about the children of this generation. அதாவது 1990s அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து they are having a mental disorder. அதாவது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சூசைட் தாட், இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் போய்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே டாக்டர்கிட்ட தான் ஓடி போவோம். இப்போ வந்து சென்னையில் வந்து சைக்காலஜி எல்லாம் வந்து சில டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சைக்காலஜி அவங்க வந்து அவங்கள போய் பார்த்தா அவங்க வந்து சில மெடிசன்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மெடிசின் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லைஃப் லாங் மெடிசன். டயபெட்டிஸ் மாதிரியோ இல்லை ப்ரெஷர் மெடிசன் மாதிரியோ இது லைஃப் லாங் மெடிசன். என்னுடைய ஒய்ஃப் வந்து 2019 அவள் இறந்துட்டாவா. அதுக்கப்புறம் என்னுடைய 2 பிள்ளைங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ டிப்ரெஷனில் கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு டாக்டரை பார்த்தேங்க. அவர் சென்னையில் தான் இருக்கார், தேனாம்பேட்டில் இருக்கார். அவர் வந்து 2015 பார்த்துட்ருக்காரு. 15 நிமிஷம் அவரை பார்க்குறதுக்கு வந்து 3000 ருபீஸு ஃபீஸு அவரை பேசுகிறதுக்கு. ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பாயின்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் வந்து 10-15 வருஷமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காரு. அந்த மெடிசன்லேருந்து பிள்ளைங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ வந்து அவங்க பயந்துகிட்ருக்காங்க, அந்த மெடிசனை விட்டு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு. இப்போ வந்து சீரியஸ் கண்டிஷன் என்னென்னா, நான் வந்து அபுதாபியில் இருக்கும்போது என்னுடைய மகளை நான் அங்கே வச்சுருந்தேன். என் பையன் வந்து அங்கே இருந்தான். இந்த டிப்ரெஷனில் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்லாம் வந்தது. ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் எல்லா ஹேபிட்டும் வந்தது. எல்லாம் வந்துடும். கேட்டால் டிப்ரெஷனில் அது வரும்ன்றாங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, மெடிசன் கொடுத்துட்டு அந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசவும் முடிய மாட்டேங்குது, அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. டாக்டர் பேரை நான் சொல்ல விரும்பலை. இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, இந்த டிப்ரெஷன். ஏன்னா இவங்களுக்கு படித்து முடித்து வேலைக்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ கமர்ஷியல் ஆகிட்டு. இப்போ காரணம் என்னன்னா, சென்னையில் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு டாக்டர் வந்து 15 நிமிஷம் பேசுகிறதுக்கு 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாருன்னா, அதுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்காது. நான் வந்து என்னுடைய டாக்டரை வந்து அபுதாபியில் தான் வச்சுருந்தேன். அபுதாபியில் வச்சுருந்து அவளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டாக்டரையே பார்த்ததுனால திருப்பி நான் கூப்பிட்டு போனேன். ஆனால் ஒரு தடவை கூட்டும் போகும்போது அவர் நடந்துக்கிட்ட விதம் வந்து டோட்டலி அப்செட் ஃபார் மீ. ஏன்னா அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு வந்து என்னுடைய டாக்டர் கொஞ்சம் பேசியிருக்கா பொழுது டாக்டர்கிட்ட, என்ன இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ் போட்டிருக்கா. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்படி பேசலாம்? ஏங்க, நம்ம காசை கொடுத்து நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். நம்ம காசை நம்ம செலவு பண்ணுறோம். அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா செலவாகுது எனக்கு. 2 பசங்களுக்கும். என் 2 பசங்களும் டிப்ரெஷனில் இருக்காங்க. 2 பசங்களும் டிப்ரெஷன் இருக்காங்க. அப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே கொண்டு சேருங்க, இங்கே கொண்டு சேருங்கன்றாங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு 5 ஸ்டார் டாக்டரு. அவர் என்ன சொல்லுவார், ஒன்று வந்து காவேரியில் சேர்க்க சொல்லுவார், இல்லைன்னா வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லுவார். இவர் நான் பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணிட்டேங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் டிப்ரெஷன் வரும். ஒன்று வந்து படிப்பு இல்லைன்னா டிப்ரெஷன் வரும்.
படிப்பு முடித்து வேலை இல்லைன்னு டிப்ரெஷன் வரும். இதெல்லாம் இவங்க சிம்பிளாக டீல் பண்ணாமல் இவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகிறாங்க அவங்க. இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு அவர் கூப்பிட்டு போனேன். அவர் வந்து இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னார். காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டாக்டர் அவர் அங்கே வந்து ஒரு ஆர்பிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் காவேரி ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து 3 மாதத்தில் ஆனால் உன்னை 10 வருஷம் வாழ வச்சிடறாமா, கிட்னிலாம் சரி பண்ணிடுறாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இத்தனை பேஷண்ட்டை சேர்க்கணுன்னு டார்கெட் இருக்குது. 3 மாதம் நல்லா பேசுகிறாங்க. 3 மாதம் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுறாங்க. இப்போ என் ஒய்ஃபெல்லாம் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி அவளை வந்து ஃபுல்லாக வந்து டயாலிசிஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அவளெல்லாம் வந்து கடைசியில் வந்து அவள் வந்து 2019 வந்து இறந்துட்டாவா. அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை அந்த டாக்டர் வந்து கண்டுக்கவே இல்லை. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவளுக்கு கண்டினியூஸாக ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன், அந்த சீஃப் டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஃபீவர் வந்துக்கிட்டு இருக்குன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளட் டெஸ்ட் பண்ணால் எல்லாமே வந்து நெகட்டிவ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கே தெரியல, இந்த ஃபீவர் வந்து எப்படி வருது எங்களுக்கு தெரில அப்படின்ட்டு ஒரு சீஃப் டாக்டர் சொல்கிறாரு. காவேரி ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் ஆர்பிஎஸ் நெஃப்ராலஜிஸ்ட் அவர் சொல்கிறார். அவர் கூட வந்து பாலாஜின்னு இன்னொருத்தர் எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு டிவி இருக்குன்னு. நான் சொன்னேன், டிவி இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள், ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ளட் டெஸ்ட்டில் வந்து டிபி நெகட்டிவ்னு வருது. அந்த டிபி நெகட்டிவ்னு வந்தோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வி ஆர் ட்ரையிங் ஃபார் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. ஏங்க, உயிரை பணைய வச்சு நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு டாக்டர் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரிலன்றார். படிச்சுட்டு வந்த டாக்டர் சொல்கிறாரு எனக்கு தெரிலன்றார். எப்படி ஃபீவர் வருது எனக்கு தெரிலன்றார். இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் மணி. கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் இஸ் ரன்னிங் இன் அவர் மணி, ரைட்டா? நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இங்கே வந்து என்னுடைய பசங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். கடைசியில் வந்து என் பொண்ணு வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்கல. நான் வந்து தேனாம்பேட்டில் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டாக்டர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து என்னென்னமோ படிச்சிருக்கேன்றாரு, பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. 15 நிமிஷத்துக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ண வருமா பார்த்துங்க. மக்கள்லாம் ஓடுறாங்க. ஏன்னா மக்கள் இப்போ பயத்தில் இருக்காங்க. எல்லாமே பயத்தில் இருக்காங்க. டாக்டர்லாம் பயம்படுத்துகிறாங்க. இப்போ இது சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் டிஸார்டர் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, சூசைட் தாட் இருக்குது. ஏதாவது பண்ணிக்கணும் சொல்லி வந்து பப்ளிக்கை வந்து பயமுறுத்துகிறாங்க. நான் கிளியராக சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் சரிப்படுத்திடலாம். நம்ம டாக்டர்கிட்ட ஓடுறோம், அவங்க காசு பிடுங்குறாங்க நம்மகிட்டருந்து. நான் வந்து 2015 செலவு பண்ணிகிட்ருக்கேன் இந்த டாக்டருக்கு. சும்மா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, மாத்திரை போடுறாங்க. ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா மாத்திரை. 2 பசங்களும் கஷ்டப்படுறாங்க. ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அந்த டிப்ரெஷன் வேறு. இதுக்காக நான் அங்கே வெளிநாட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்கேன். இவங்க மெடிக்கல் செலவுக்காக வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஒரு அன்பாக வந்து ஒரு பேஷண்ட்டை இது நெருங்க மாட்டேன்றாங்க. அவங்க படித்த காசெல்லாம் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க படித்த காசெல்லாம் எடுத்து அதை வந்து இது பண்ணணும், ரெடி பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இந்த டிப்ரெஷன், சூசைட் தாட் இதெல்லாம் வந்து எனக்கு பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் நடக்காது. பிள்ளைங்கிட்ட அன்பாக இருங்க, அன்பாக பேசுங்க. உங்களால் அன்பாக பேச முடியலைன்னா மற்றவங்ககிட்ட பேச விடுங்க. தயவுசெய்து டாக்டர்கிட்ட மட்டும் போகாதீங்க. டாக்டர் போனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ 10 வருஷமாக என் 2 பசங்களும் மாத்திரை போட்டுட்ருக்காங்க. தே ஆர் அடிக்ட் நவ்.
அந்த மாத்திரையை விட்டு வெளியே வர முடியல. இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு ட்ரிங்கிங் ஹேபிட் அதெல்லாம் வருது. கேட்டால் வந்து அதுக்கு ஒரு மாத்திரை எழுதிடுறாங்க டாக்டர்லாம். மனசு வேதனையோடு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சூசைட் தாட் இதெல்லாம் வந்து பயப்படாதீங்க. தயவுசெய்து எந்த டாக்டரையும் ஓடி போகாதீங்க. ஓடி போயிட்டு டாக்டர் குழப்பி விடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க படித்ததெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. இத்தனைக்கும் என் பொண்ணு வந்து பிஎஸ்சி சைக்காலஜி துபாயில் படிச்சிருக்கா. அவளுக்கு இப்போ டிப்ரெஷன். ஆனால் அந்த டாக்டர் வந்து ஒரு போகும்போது என் முன்னாலே வந்து அவளை அவமானப்படுத்துகிறார். நம்ம தான் கிளைண்ட்டு, நம்ம காசு கொடுக்குறதுனால தான் அவங்க வாழ்கிறாங்க, அவங்க டாக்டர்ஸ் எல்லாம். என் பொண்ணை வந்து என் முன்னாலே அவமானப்படுத்துகிறார். நீ வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா டாக்டர் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுமே தவிர கிளைண்ட்டை கரெக்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து எனக்கு வந்து எப்படி நீ மெசேஜ் போடலாம், ஹவு கேன் யூ கம்ப்ளைண்ட் அபவுட் ஏ டாக்டர் அப்படின்றாரு. இப்போ டாக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாருமே, எல்லா இடத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் கரெக்டாக இருப்பாங்களா? நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், வைரல் ஆகட்டும். ஓகே, நன்றி.